Hi, hello, how are you all doing today? I'm your English lecturer Raji. So in this video, we are going to focus on some things related to weakness. ஒரு இன்டர்வியூ எடுத்த மொமெண்டா கட்டாயமே இந்த கேள்வி இருக்க போது என்ன, வாட் இஸ் யோர் வீக்னஸ், அவனோட வீக்னஸ் என்னன்னு சொல்லி கட்டாயம் என்ன செய்வாங்க, கேட்பாங்க என்ன. ஸோ அந்த வீக்னஸை நம்ம சொல்கிறதுக்கு கடுமையாக நம்ம யோசிப்போம். இட் கேன் பி சேலஞ்சிங் என்ன, இது ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடும் நமக்கு என்ன. பட் நாம் இந்த கேள்விகளுக்கு கட்டாயம் ஸ்மார்ட்டாக நம்ம என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். ஸ்மார்ட்டாக எப்படி ஆன்சர் பண்ணுறோம், இந்த வீக்னஸை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எடுத்த உடனே நம்ம டிரெக்டாகவே நம்மளோட வீக்னஸ் என்னன்றது சொல்லக்கூடாது. அது என்ன செய்யணும்னா சிச்சுவேஷன் பேஸ்டாக நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். எப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்துட்டு, அந்த சுச்சுவேஷனில் எனக்கு இந்த டாஸ்க் செய்யணும், இதை தான் எனக்கு டாஸ்க்காக இருந்துச்சு. நான் அதுக்கு இப்படியான விஷயங்கள் செஞ்சேன், அதில் ரிசல்ட் இப்படியா போயிடுச்சு, அதுலேருந்து எனக்கு விளங்கிச்சு, ரைட் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது ஒரு வீக்னஸாக இருக்குது எனக்குன்னு சொல்லி நம்ம என்ன சொல்லலாம் ரைட். இப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா சிச்சுவேஷனை ப்ரீஃபாக என்ன செய்யணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் ரைட். ஃபார் an example, இப்போ நம்ம சொல்லுமே, in my previous job I had to give a presentation occasionally, and previous companyல நான் தொடர்ந்து அடிக்கடி எப்போயாவது இருந்து போட்டு நான் ப்ரெசன்டேஷன் செய்ய வேண்டி இருந்துச்சு. இது ஒரு என்னோட சொல்கிற சிச்சுவேஷன் என்ன ரைட். அதில் அவருக்கு என்ன டாஸ்க்கு செஞ்சாருன்னு சொன்னால், ரைட் ஐ ரியலைஸ் தட் பப்ளிக் ஸ்பீக்கிங் வாஸ் சேலஞ்சிங் ஃபார் மீ. எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது நான் என்ன செஞ்சேன், நான் ஐடென்டிஃபை பண்ணினேன் அந்த இடத்துல. ஸோ இதான் டாஸ்க் என்ன ரைட். அந்த ஆக்ஷன், அதுக்கு என்ன ஆக்ஷன் நான் எடுத்தேன். ஐ டுக் அ பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் அண்ட் ஜாயின் அ லோக்கல் டோஸ்ட்மாஸ்டர் குரூப் டு ப்ராக்டிஸ். எனக்கு இப்படி நான் இருந்ததால் எனக்கு என்ன செய்யணும், நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் குரூப் ஒன்றோட டோஸ்ட் மாஸ்டர், உங்களுக்கு தெரிஞ்சுங்க டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கேவல் கிளப் எல்லாம் ஸ்ரீலங்காவிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நான் நினைச்சு கொண்டேன், அதில் ப்ராக்டிஸுக்கு நினைச்சு கொண்டேன்னு சொல்கிறாங்க. ரிசல்ட், since then I have become much more comfortable speaking in front of the people, in front of the audience ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன விளங்குது, வீக்னஸ்ன்னு சொன்னால் நம்ம எடுத்த உடனே நம்மளோட வீக்னஸ் இதுதான், ஐ எம் வெரி சென்சிபிள், I can easily believe people, அதே மாதிரி I have too much patient. இப்படி நாம் சொல்கிறது டிரெக்ட் ஆன்சர் சொல்கிறது கேள்விக்குரிய ஆன்சராக வராது. வீக்னஸாக கேட்குறாங்கன்னு சொன்னால் அந்த வீக்னஸை நீங்கள் எப்படி சார்ட் அவுட் பண்ணினீங்கன்றது தான் அவங்க என்ன செய்கிறாங்க, மெயினாக கேட்காங்க. நீங்கள் எந்த மாதிரியான கோ கேட்டராக இருக்கிறீங்களா, இல்லாட்டி உங்களுக்கு எல்லா விஷயமே ஒரு விஷயத்தை ஈஸியாக கிவ் அப் பண்ணக்கூடிய ஆக்கலா, இல்லாட்டி ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி நம்மளுக்கு என்னென்னு சொல்கிற நம்ம நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணினீங்களா இல்லையான்றது தான் கேள்வி, சரியா. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, டிரெக்டாகவே எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, எனக்கு இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் சொல்கிறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு சிச்சுவேஷன் ஒன்று சொல்லணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, ஸோ அந்த சிச்சுவேஷனை சொல்லணும். அது உங்களோட டாஸ்க், என்ன டாஸ்க், அதில் நீங்கள் என்ன செய்யணும் இருந்துச்சு, அந்த டாஸ்க்கு பிறகு தான் என்னென்னு விளக்கும் போகுது நம்மளோட ஆக்ஷன் என்ன எனக்கு வீக்னஸாக இருந்துச்சு, அந்த வீக்னஸை நான் எப்படி நான் சார்ட் அவுட் பண்ணினேன் ரைட். அடுத்தது தான் ரிசல்ட்ஸை சொல்லணும். ஸோ இதைத்தான் நம்ம வீக்னஸை கேட்டாங்கன்னு சொன்னால், வாட் இஸ் யோர் வீக்னஸ்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னால் நம்ம செய்யணும். அது தவிர்த்து நம்ம எடுத்த உடனே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, என்கிட்ட லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது, என்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் இல்லை, எனக்கு கொலாபரேஷன் எனக்கு காணாது, என்கிட்ட பங்க்சுவாலிட்டி குறைய, இப்படியெல்லாம் நம்ம என்ன சொல்கிறல. ஸோ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனை சொல்லுங்கள், ரெண்டாவது டாஸ்க்கை சொல்லுங்கள், மூணாவது ஆக்ஷன், நாலாவது ரிசல்ட். சிச்சுவேஷனில் நம்ம என்ன சொல்லுவோம், என்ன நடந்துச்சு, என்ன செய்ய வேண்டி இருந்துச்சு, எப்படியான சிச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க. ரெண்டாவது என்ன டாஸ்க் உங்களுக்கு தந்துச்சு, என்ன அந்த இடத்துல நீங்கள் என்ன டாஸ்க், அதாவது என்ன பிரச்சனை நீங்கள் என்ன கண்டீங்கன்னு சொல்லி அந்த வீக்னஸை நீங்கள் சொல்லணும். மூன்றாவது ஆக்ஷன், அதுக்குரிய ஆக்ஷன், நீங்கள் என்ன அதுக்குரிய மாற்று வழி நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதுக்குரிய ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன செஞ்சீங்களா இல்லையா, என்ன மாதிரியான ப்ரொசீஜர், என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்றதை சொல்லி போட்டு ரிசல்ட்ஸை நீங்கள் சொல்லணும். ஸோ இதை தான் நம்ம என்ன செய்யணும், how to answer what is your weakness. So this is about how to answer the question, what is your weakness. Okay, so I have taught everything for answering these questions. So thanks for watching this video. Thank you and all. Have a good day.